ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தை முற்றுகையிட்டு பாஜக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். ஸ்வாதி மாலிவால் விவகாரத்தில் நேற்று பாஜக மகளிர் அணியினர் அவரை சந்திக்கிறதுக்காக சென்றிருந்த நிலையில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்கிறதுக்காக பாஜக மகளிர் அணியினர் சென்றிருக்கிறார்கள். தற்போதைய கள நிலவரம் அங்கே என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா. வணக்கம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவரது இல்லத்தில் சந்திக்க சென்ற பொழுது தான் தாக்கப்பட்டதாக ஆம் ஆத்மி கட்சி மாநில எம்பி ஸ்வாதி மாலிவால் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் அளித்து 3 நாட்கள் பிறகு டெல்லி போலீசார் நேற்று இது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தி இந்த தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். கெஜ்ரிவாலின் முன்னாள் உதவியாளர் விபுல் குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஸ்வாதி மாலிவாலுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் நேற்று பாஜக மகளிர் அணி அவரை நேரில் சந்திக்க சென்றிருந்தனர். அப்பொழுது போலீசார் அவர்களை அனுமதி கொடுக்கவில்லை. இருந்தபோதும் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் ஒரு பெண்ணுக்கு அநீதி நேர்ந்திருக்கிறது, இது தொடர்பாக அரசியலையும் தாண்டி நாங்கள் ஆதரவாக இருப்பதாக அவருக்கு வாட்ஸ்அப் மூலமும் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே நேரில் சென்றும் அங்கே உதவியாளர்கள் மூலம் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் டெல்லி பாஜக மகளிரினர் இன்று காலை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லம் முன்பு சென்று முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த விவகாரத்தில் இதனை கண்டித்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை விலக வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி சற்று நேரத்துக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பிறகு முதல்வர் அவரின் காரணமாக அங்கு மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறியும், மேலும் முதல்வர் வளையல் அணிய வேண்டும் என்று அங்கு வளையல்களை எறிந்து வீசியும் தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.